ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்று வரையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். வாங்க நேற்று வரைக்குள்ள இந்த வாரம் என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவு பற்றின ஒரு அப்டேட்டட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் இருக்கு. 2ஆம் அதிகாரம் யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்கு. நம்ம ஏற்கனவே இதை பற்றி நிறைய பார்த்துருக்குறோம். இதில் இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால், சமீபத்தில் ஒரு அம்மா ஒரு ஏஐ சாட்பாட் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த செயற்கை நுண்ணறிவோடு இருக்கக்கூடியதான ஒரு ரோபோ, நம்ம ஈஸியாக புரியறதுக்காக சொல்கிறேன், திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. என்னன்னா, ஏன் அவங்க திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க கணவர் நோயினால் இறந்து போகிறாரு. இறந்து போன பிறகு அந்த கணவரை இந்த அம்மா தனிமையில் இருக்கிறாங்க. அப்போ தனக்கு புரிந்து கொள்ளக்கூடியதான ஒரு செயற்கை நுண்ணறிவோடு இருக்கக்கூடிய ஒரு சாட்பாட்டை அவங்க திருமணம் பண்ணி, ஆரம்பத்தில் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்களுக்குள்ள இருந்துச்சு, இப்போ அந்த சாட்பாட் என்ன நல்லா புரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்முடைய அன்றாட வாழ்க்கையோட நுழைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன். இப்போ இந்த அம்மா தன் வாழ்க்கை துணை அங்கே இருக்கிறாங்க. இதை தாண்டி நிறைய ஆஃபீஸ், அதாவது ஐபிஎம் உடையதான சிஇஓ சொல்றாரு, ஐபிஎம்ல ஹெச்ஆர் ரோல்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாரையுமே எடுத்துட்டு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இருக்கக்கூடியதான காரியங்களை கொண்டு வராங்களாமா. இது மட்டும் இல்ல, ஆண்ட்ரோபிக் சிஇஓ அப்படின்னு சொல்லக்கூடியதான டேரியோ அப்படிங்கிறவரு அன்றாட வேலைகள் எல்லாம் போக போது, ஒயிட் காலர் ஜாப்ஸ் எல்லாம் போக போது, கேர்ஃபுல்லா இருங்க, இப்பவே அதற்கான சட்டத்திட்டங்களை வகுக்க தொடங்குங்க, இல்லைன்னா ஒரு காலகட்டத்தில் இந்த தனி மனித வேலை இல்லாததுனால வரக்கூடிய விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள். உண்மை, 100% உண்மை. இப்போ ஓனர் இருப்பாங்க, அதுக்கு அடுத்த லெவல்ல நமக்கு மிக முக்கியமான கேட்டகரி உள்ளவங்க மட்டும்தான் இருப்பாங்க. இந்த மாதிரி வேலை செய்யறவங்க, ஒர்க்கர்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிற டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், சிஇஓஸ், ஹெச்ஆர் எல்லாமே இவங்க ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, இப்போ அத்தனைக்கும் வேலை இருக்காது. அப்போ இந்த மக்கள் என்ன செய்வாங்கன்னு யோசித்து பாருங்க. ஏன்னு சொன்னா, இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் வெகு அதிகமாக இருக்கிறது. அதுக்கு அப்படியே அந்த பணத்தை மிச்சம் பண்றதுக்கு நான் ஒரு ஈஸியா புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்றேன். இது மட்டும் இல்ல, ஒரு சிஇஓ கிட்ட நீங்க வாங்கக்கூடிய ஐடியாஸை விட ஏஐ கிட்ட வாங்கக்கூடிய ஐடியாஸ் அதிகமாக இருக்கு. எவ்வளவு டேட்டாஸ் இன்புட் பண்ணி வச்சிருக்கிறோமோ, எத்தனை ட்ரில்லியன் டேட்டாஸ் இருக்குதோ வித் செகண்ட். இன்னும் சொல்ல போனா இந்த ஏஐ கிரியேட் பண்ணுது. ஆனா கிரியேஷன்னா ஆண்டவர் பண்ண கிரியேஷன் கிடையாது, பிசாசு பண்ற ஒரு கிரியேஷன் இருக்குல்ல. பிசாசு எப்பவுமே கிரியேட்டர் கிடையாது. ஆண்டவர் கிரியேட் பண்ணதை வச்சுக்கிட்டு நியூவா கிரியேட் பண்ற மாதிரி ஒன்று கண்ணி காட்டுவான் இல்லையா. அந்த மாதிரி தான் ஏஐ தனக்குள்ள இருக்கிற எல்லா டேட்டாஸையும் வச்சுக்கிட்டு 1, 3 அப்படி மாத்தி மாத்தி போட்டு ஒரு நியூ விஷயத்தை கட்டமா இருக்கும். அதுவே போட்டோஸா உங்களுக்கு இமேஜஸ் எல்லாம் ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்குது, வீடியோஸ் கட் பண்ணி கொடுக்குது, அதுல இன்னும் பெர்ஃபெக்ஷன் வரல, வாய்ஸ் எடுத்து கொடுக்குது, எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆபீஸ் வேலைகள் அத்தனைக்கும் வர தொடங்கி விட்டது. அந்த இடத்துல தாண்டி இப்போ எந்த லெவலுக்கு வந்துருச்சுன்னு கேட்டீங்கன்னா, துபாயில ஆரம்பிக்க போற ரெஸ்டாரண்ட்ல ஏஐ சமையல்காரர், ஜப்பான் ரெஸ்டாரண்ட்ல ஏஐ சமையல்காரர் வந்துட்டாரு. அந்த அளவுக்கு இந்த ஏஐ வந்துருச்சு பாருங்களேன். அதாவது சிஇஓ லெவல் ஆரம்பிச்சு, வாழ்க்கை துணையில் ஆரம்பிச்சு, இப்போ சமையல்காரர் லெவலுக்கு வந்திருக்கு. அதை தாண்டி பெங்களூர்ல பாத்தீங்கன்னு சொன்னா, கிராசரிஸ் எல்லாத்தையுமே சப்ளை பண்றதுக்கு ட்ரோன்ஸ் யூஸ் பண்ண தொடங்கி இருக்காங்க. இப்போ இது எல்லாமே எங்க வருதுன்னு நல்லா கவனிங்க. ஹியூமன் ரீப்ளேஸ்மெண்ட். ஒரு இடத்துல என்ன வரும் தெரியுமா? மனித குறை ஒன்று வரும். எப்படி சொல்றீங்க? ஒரு 3rd வேர்ல்டு வார் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரும்பான்மையான மனித இனம் அழிக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படி வரும் பட்சத்தில் இதை எல்லாத்தையும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி இந்த ஏஐ ரீப்ளேஸ்மெண்ட், அதை எப்படி நீங்க பார்க்கணும் தெரியுமா? மனுஷனுக்கு பதிலாக ஏஐ வருது அப்படிங்கிறத விட ஏஐ கொண்டு வருவதற்காக மனுஷனை குறைக்க போறாங்க. இப்படி நீங்க யோசித்து பாருங்க. இது இன்னொரு ஆங்கிளாக இருக்கும். ஸோ அதுதான் இப்போது ஏஐயுடைய வீரியம் அதிகமாகிக்கொண்டே போகுது. எல்லாருமே இந்த ஏஐ பத்தி மிக ஆபத்தான நிலையை தான் சொல்றாங்க. இப்போ அந்த சிஇஓ, ஆண்ட்ரோபிக் சிஇஓ கூட, டேரியோ கூட அதுதான் சொல்றாரு, இப்பவே லாலாம் கொஞ்சம் போட்டுருங்க, இல்லைன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. இது அடுத்து எல்லா லெவலுக்கு போகும் அப்படிங்கிறத வருகிற காலங்களில் வருகை தாமதிக்குமானால் உங்களுக்கு சொல்றோம். நம்ம அடுத்த விஷயத்தை பார்க்க போகிறோம். இப்போ மிக முக்கியமாக ட்ரம்பினுடைய அரசியல் காரியங்கள். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அமெரிக்காவினுடைய வீழ்ச்சி ஐரோப்பாவினுடைய எழுச்சி. ஏன்னா ஐரோப்பாவிலிருந்து தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடியதான சபைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கடைசி சாம்ராஜ்யம், சபை காலத்தினுடைய கடைசி சாம்ராஜ்யம் வரணும். அந்த கணக்குல பாத்தீங்கன்னா, இப்போ அமெரிக்காவுடைய கெய்த் கெலாக் என்று சொல்லக்கூடியதான மந்திரி, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டா, ஒன்னு ட்ரம்ப் சொல்றபடி எல்லாம் கேட்டு செய்யறதுன்னா சொல்லுங்க, இல்லைன்னா பிஆர் பினிஷ்ட். அவர் சொல்ற வார்த்தை தான், நாங்க முடிச்சுக்கிறோம், யூரோப் நீங்க பாத்துக்கோங்க, யூரோப் வில் டிசைட் அப்படிங்கிறார். இதுதான் ஐரோப்பாவினுடையதான எழுச்சிக்கும் அமெரிக்காவினுடையதான முடிவுக்குமான அற்புதமான வார்த்தை. என்னன்னு கேட்டா, வி ஆர் பினிஷ்ட், நாங்க முடிச்சுக்கிறோம், இனி நீங்க பாத்துங்க. ஏற்கனவே ஐரோப்பா சொல்லிருச்சு, இனி அமெரிக்காவை நம்பி பிரயோஜனம் இல்லை. அமெரிக்கா போட்ட டாரிஃப்ஸ்க்கு யூரோப் அதுக்கு அகைன்ஸ்டான டாரிஃப்ஸ் போட ஆரம்பிச்சிச்சு எல்லா பக்கமும். இப்போ சார்ல்ஸ், அதாவது கிங் சார்ல்ஸ் இருக்காரு இல்லையா,
அவரு அமெரிக்காவோட டாரிஃபை எதிர்த்து பேசி இருக்கிறாரு. இது என்ன பண்ணிருக்கீங்க, உங்களால கனடால நீங்க போட்டதை நாங்களா ஏத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஆதிக்கத்துக்குள்ள இருக்கிறாங்க. பிரிட்டிஷனுடைய அரசாங்கம் ஒரு ஒரு மறைமுகமான ஆதிக்கத்துல இருக்கு. ஆஸ்திரேலியாவிலையும் கனடாவிலாம் அவங்க இருக்கிறாங்க. குயினுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. இப்ப கிங்கோடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு. அதாவது நம்ம சொல்றது வந்து ஜனநாயகத்திலையும் அவங்களுடைய ஆளுகை இருக்குன்னு சொல்றேன். அதுல கிங் சார்ல்ஸ் சொல்றாரு, அமெரிக்கா போடக்கூடியதான இந்த சட்டத்தெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது, டாரிஃப் எல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்காவுடையதான இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், யூரோப்புல இருந்து அமெரிக்கா வெளியேறுகிறது. அதே நேரத்துல ரஷ்யாவோடையும் ஈரானுடையும் கொஞ்சம் நெருக்கமாக போகிறது. இது ஒரு காலத்துல இவங்களுக்கு சண்டையாக மாறும், அது வேற விஷயம். ஈரானுடையதான அந்த நியூக்ளியர் விஷயங்களுக்கெல்லாம் அமெரிக்கா வந்து துணை போகுது அந்த காரியங்கள். அது அந்த விஷயத்துல இஸ்ரேல் அவங்க எதிர்க்கிற மாதிரி அல்லது அவங்களுக்கு வார்ன் பண்றாங்க. சொல்றது வி வில் வார்ன் த இஸ்ரேல் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனா இஸ்ரேல் சொல்லிருச்சு, மிக தெளிவாக இஸ்ரேல் சொல்லிருச்சு, அமெரிக்கா துணை பண்ணாலும் சரி, துணை பண்ணாவிட்டாலும் சரி, ஈரானை அடிக்க போவது நிச்சயம் அப்படின்னு சொல்லிருச்சு, நியூக்ளியர் பிளான்ட்டை. இப்போ இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு மிகப்பெரியதான கன்ஃபியூஷன் லெவல், யார் எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க, எல்லாமே போய்கிட்டு இருக்கு. இது ஆக்சுவலா பிப்ளிக்கலா நான் உங்களுக்கு சொல்றேன். இது எப்படி போய் முடியும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜூன் மாசத்துல 2 ஸ்டேட் சொல்யூஷன் இதுல வருது, யூஎன்ல வருது இல்லையா, எருசலேமை 2ஆ பிரிக்க சொல்லி, அந்த இஷ்யூல இன்னும் கொஞ்சம் பெருசாகும் போது அது கடைசியாக ஒரு மிகப்பெரிய யுத்தம், அது கலவரம் அப்படின்ற இடத்துக்கு போய் நிறுத்தும். அதோடு கூட இந்த கன்ஃபியூஷன்லாம் சேர்ந்து 2ஆக பிரிந்து ஒரு வார், அதுதான் அடுத்து தலை தூக்குற மிக முக்கியமான விஷயமாக இருக்க போகிறது. சோ அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் முடிவடைந்து ஐரோப்பாவினுடைய எழுச்சி வருகிறது. பிப்ளிக்கலா சொல்லணும்னா கடைசி சாம்ராஜ்யம் நம் கண்களுக்கு முன்பாக எழும்புகிறது. இன்னும் அதிலிருந்து தான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய கடைசி கால தீர்க்க தரிசனங்கள்லாம் நிறைவேற போகிறது. இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி இந்த நேற்று வரை நான் முடிக்க விரும்புகிறேன். கடைசியாக சமீபத்துல இப்போ ஒரு வாரமா எல்லா சேனல்லையும் டூம்ஸ்டே ஷெல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது அழிவு நாளுக்கான பாதுகாப்பை உருவாக்குகிறோம் அப்படிங்கிறதான ஒரு வீடியோ பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த வீடியோ நாங்கள் 2012 சபைகளில அநேக இடங்களில இதை பத்தி சொல்லி இருக்கிறோம். டூம்ஸ்டே ஷெல்டர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உலகம் அழிய போகும்போது அது நியூக்ளியர் வார்னாலேயோ யுத்தத்தினாலேயோ அல்லது நோவாகால ஜலப்பிரளயம் இல்ல, அந்த மாதிரி ஒண்ணு வரும்னு மனுஷனுக்குள்ளே தெரியுது. அவன் ஆத்மாக்குள்ளே அது இருக்கு, அந்த தாட் ஒன்று இருக்கு, டூம்ஸ்டே அப்படின்னு சொல்லி. ஒரு அழிவு ஒன்று வரும்பொழுது தப்பிப்பதற்காக பல நாடுகள் பூமிக்கு அடியிலையும் அல்லது மலைகளுக்கு அடியிலையும் அவங்க ஷெல்டர் வீடுகள் உருவாக்கி இருக்கிறாங்க. இதை பத்தி நம்ம நிறைய 2012 பேசணும். அதுக்கப்புறம் இதை பத்தின விஷயங்கள் நம்ம பேசல, நம்ம வீடியோக்கள்லயுமே இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். இது எதன் அடிப்படையில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனங்கள், குறிப்பாக 15-16 வசனத்துல பூமியின் ராஜாக்கள், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், பணவான்கள், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் என்ன பண்ணுவாங்களா, கண்மலையின் வெடிப்புகள், கண்மலைக்கு அடியிலையும் மலைகளுக்கு அடியிலையும் போய் பதுங்கி கொள்வார்கள் இருக்கு. எதுக்குன்னா கர்த்தருடைய நாள் வரப்போது, அதுக்காக எங்கள் மேல் விழுந்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்களாம். இதே காரியம் ஓசியாவின் புஸ்தகத்திலும் இருக்கு, இதே காரியம் ஏசாயாவிலும் இருக்கு. அதே காரியம் இப்ப மீண்டும் பேசப்படுகிறது. இப்ப இந்த டூம்ஸ்டே பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம், அது தனி உங்களுக்கு எபிசோடாவே எடுக்க முடியும். ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டூம்ஸ்டே அந்த ஷெல்டர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஸ்டாவல் பர்டுன்னு சொல்லி நார்வேல இருக்கக்கூடியது. அதுல உலகத்துல அதுக்கு பேரு குளோபல் சீட் வால்ட் அப்படின்னு பேரு. உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டிலிருந்தும் ஒருவேளை உலகம் நெருப்புல அழிஞ்சிட்டா அதுல இருந்து மீண்டும் மரம் செடி கொடிகளை உண்டாக்குவதற்கு விதைகளை கொண்டு போய் பாதுகாக்கிறாங்க. இது எத்தனையோ -35 டிகிரி 70 டிகிரி செல்சியஸ்ல கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. இங்க வந்து டூம்ஸ்டே விழும்போது, உலகம் அழியும் போது இந்த இடத்துக்கு ஒரு பாதிப்பும் வராது அப்படிங்கிற நம்பிக்கையில வச்சிருக்காங்க. இதுவும் எதன் அடிப்படையிலன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பைபிள்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, 8ஆம் அதிகாரத்துல எக்காலங்கள் ஊதப்படும் போது பாத்தீங்கன்னா, மரம் செடி கொடிகளில் 3 ஒரு பங்கு வெந்து போயிடுச்சுன்னு சொல்லி, அதன் அடிப்படையில் தான் இது இருக்கு. சோ இப்போ ஏன் இதை நம்ம இன்னைக்கு சொல்றோம்னா, அதிகப்படியா இப்ப எல்லா சேனல்கள்லயும் இது வருது, ஒரு பெரிய அழிவு நாள் வருது, அதனால ஜனங்கள் பாதுகாப்பாக பதுங்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. இப்போ 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 15-16 வசனங்களுக்குரியதான காரியங்கள் வெளிப்பட தொடங்கி இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ், கடைசி கால அடையாளங்கள் வேதத்தோடு சேர்த்து நேற்று வரையில் உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறோம். ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.